அப்போ எந்தெந்த நினைவுகள் நம்மை தொந்தரவு செய்யறதோ அந்த இடத்துலலாம் கிருஷ்ணனை கொண்டு வச்சுக்கோங்க. இவ்வளோதான். எனக்கு இந்த நினைவு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது, எனக்கு இதை மறக்க முடியலை, எனக்கு இதுலேருந்து விடுபட முடியலைன்னா அந்த நினைவுகள் வரும்பொழுதெல்லாம் சுவாமியை நினச்சிடுங்க. அப்போ நிறையவே நினைக்கலாம் சுவாமியை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் போக மீதி எல்லா நேரமும் ஏதோ நினைவுகள், முக்கியமாக நாம் கஷ்டப்பட்ட நினைவுகள், நாம் ஏமாந்தவைகள், இதெல்லாம் தான் ஜாஸ்தியாக வரும். நாம் பட்ட அவமானங்கள், கேட்ட அவமரியாதை வார்த்தைகள், இதெல்லாம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹாண்டிங் தாட்ஸ். அந்த இடத்துலலாம் கிருஷ்ணனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மைண்டு காம் ஆகிடும். சிம்பிள். டைவர்ட் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை அழறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போய் பெரிய தத்துவம், ஞானம், விசாரம் எல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு 5 ரூபா சாக்லேட்டுக்காக எவ்வளோ நேரம் நீ அழுவியா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதை விட அதை டைவர்ட் பண்ணிவிடுவோம். ஈஸியாக டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஜெக்ட் எதுன்னா சுவாமி. நம்ம சனாதன தர்மத்தில் அதனால தான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சுவாமியை பற்றியே வச்சிருக்கா.